ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு 2 குட்டி ஏஞ்சல் வந்திருக்காங்க. யாருன்னு பார்க்கலாமா? இவங்க தான் இன்னைக்கு இந்த மீன்களோட விட போகிறோம். பார்த்தீங்களா, குட்டி ஏஞ்சல் 2 பேர் நல்லா இருக்காங்களா? விட்டுடலாமா? கௌசிக் விட்டுலாமாப்பா? லைட் ஆஃப் பண்ணிரு. லைட் ஆஃப் பண்ணு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு குட்டி ஏஞ்சல் வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்திருந்தாங்க. பார்த்தீங்களா, தெரியுதா? இவங்க தான் இருந்தாங்க. நம்ம கௌசிக் வந்து தூங்கிட்டு இருந்தான். என்னடாப்பா தூங்கிட்டு இருக்கானே, சரி நம்மளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கலர் மீன்லாம் வாங்கிக்கலாம்னு சொல்லி வாங்கிட்டு வந்து காட்டினேன். தூங்கி எந்திரிச்சிட்டு இருக்கும்போது இப்படி தான் பார்த்துட்டு தங்கம் இங்கே பாருப்பா கலர் மீன் அப்படின்னு சொன்னேன். உடனே அவன் என்னதாம்மா சொன்னான்? என்னப்பா சொன்னேன்? எல்லாம் டெக்னாலஜி. என்னன்னு பாத்தீங்கன்னா பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அழுவுறான். ஏத்தங்க அழுவுற அப்படின்னு கேட்டோம்னுமே இது கலர் மீன் கிடையாது, இது ஆத்துல பிடிச்சி வந்த மீன், என்னை ஏமாத்த பாக்குற அப்படின்னு சொல்லிட்டான். எனக்கே ஷாக்காயிடுச்சு. இவங்க என்னடா இப்படிலாம் கேள்வி கேட்கறானேன்னு சொல்லி இதாகிறதா இல்லை இப்படியும் கேள்வி கேட்கறானே அப்படின்னு சொல்லி அழுவுறதான்னு தெரியல. அப்புறம் வாடான்னு சொல்லி கடைக்கு கூப்பிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏஞ்சல் ஃபிஷ் வாங்கிட்டு வந்தோம். சரி, நம்ம ஏஞ்சலை தொட்டியில் விட்டுடலாமா? நீயே விடுறியா? அப்படிதான்ப்பா பிடிச்சிப்பா, விடுப்பா. என்ன பண்ணுது தெரியல, ஒரு புது உறவு வந்திருக்குது. பார்த்தோன்னா சந்தோஷத்துல எல்லாம் குதிக்கிறாங்களா இல்ல பயந்து ஓடுறாங்களான்னு பார்க்கலாம். பாருங்க, கிட்ட கிட்ட போயிட்டு ஓடியாந்துறாங்க. அது என்ன குட்டி? என்னது? ஜீப்ரா தான் பயங்கர ஃபாஸ்ட். ஜீப்ரா தான் ஸ்பீடு தெரியுது. அது ஒண்ணுதான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம தொட்டியை வந்து அழகுபடுத்துறதுக்காக பூச்செடி வைக்க போறோம். திவ்யாவுக்கு வந்து செடி வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். இப்போ பாத்தீங்கன்னா திவ்யா செடி வச்சுட்டா. திவ்யா, உனக்கு செடி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் தானே? இந்த செடிக்கு வந்து பாங்கு பண்ண தேவையில்ல. மற்ற செடிக்கெல்லாம் பாங்கு பண்ணும், இந்த செடிக்கு பாங்கு பண்ண தேவையில்ல. சரி, அடுத்த மீனையும் விட்டுலாமா? அவ்வளவுதான். எவ்வளவு மீன். ஸ்பைடர் இதோட தனியாவே இருக்கட்டும், ஏன்னா ஸ்பைடர் இது எல்லாத்தையும் கடிச்சு. அடுத்தது ஸ்பைடரா? அடுத்தது ஸ்பைடர் வாங்க போறோம் गाइस. ஸ்பைடர் எப்படி விட முடியாது சாமி, தனியா தொட்டி வாங்கி நம்ம அது வச்சுக்கலாம். ஓகேவா? அது செய்யலாம். நாமளே வாங்கி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏஞ்சல் வந்ததுனால தொட்டி பாத்தீங்கன்னா கலர் ஆயிடுச்சு, அழகாயிருச்சு. கலர்ஃபுல்லா தள்ளி தானே எல்லாம் ஃபிட் பண்ணிடலாம். இன்னும் லைட் போட்டாதான் இன்னும் அதோட அழகு தெரியும். இருப்பா அம்மா வைக்கிட்டு இருப்பா. லைட் போடு. லைட் போட்டு விடுங்க. அதான் லைட் போடு. எல்லாம் கௌசி பண்ணுவான் அப்படிவா. இங்க பாரு, ஒரு மீன் பார்க்கலாம். ஏஞ்சல்லாம் வந்து விட்டாச்சு. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்காங்க, கலர்ஃபுல்லா இருக்காங்க. இங்க பாருங்க, பத்தாத்துக்கு பூச்செடிலாம் எடுத்து வச்சிருக்கோம். அழகா இருக்கான்னு பாருங்க. இன்னும் கலர்ஃபுல்லா வாங்கி வைக்கணும், இடம் பத்தல. அதுக்குள்ள வந்து நம்ம கௌசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைடர் அப்படின்னு ஒரு கண்டுபிடிச்சிட்டாரு. என்ன தங்கம்? ஸ்பைடர். அது வந்து இதோட சேர்ந்து விடலாமா? ஸ்பைடர் விட்டா கடிச்சு விடுன்னு சொன்னாங்க. பவர் விடுமா? ஸ்பைடர்லாம் பவர் விடுமா? அது வந்து ஸ்பைடர் ஃபிஷ்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து அடுத்த வீடியோவில் வந்து ஸ்பைடரோட பார்க்கலாம். பாய்.